ச்சே, இந்த படத்தை இவ்வளோ நாள் எப்படி மிஸ் பண்ணோனே தெரியல. உண்மைக்குமே இப்படி ஒரு படம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். அதாவது நம்ம இந்த தமிழ்ல மரகத நாணய படம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு டாலர் இருக்கும். அதை தொட்டா சாபம் வந்து அவங்கள தொடர்ந்து வந்து ஒரு பேய் வந்து வேட்டையாடும்ல. அதே கான்செப்ட் தான் இந்த படத்துக்கும். அதாவது இந்த படத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நிறைய கடன் தொல்லா இருக்கும். அதனால ரொம்ப நாள் அவன் விற்காம வச்சிருந்த ஒரு லேண்டை விற்று அது மூலமாக வர்ற காசை எடுத்து நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவனோட இடத்த விற்கிறதுக்கு ஒரு ஆள் கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துக்கு கீழே ஏதோ ஒரு கல்லறை இருக்கிறது தெரிய வருது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு லேண்டில் கல்லறை இருந்தால் விலை போகாது இல்லையா? அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த கல்லறையை எடுத்து அதை வேற இடத்துல புதைச்சிட்டு நம்மளோட இடத்த வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த கல்லறையும் எடுக்கிறான். ஆனால் அப்படி அந்த கல்லறையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கல்லறைக்குள்ள ஒரு சபிக்கப்பட்ட நெக்லஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த நெக்லஸை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து சாபத்துக்குள்ளாகி ஒரு பேய் வந்து அவங்கள போட்டு தள்ளிடும். ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த நெக்லஸ் போகுது. கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு, அந்த பேய் எதுக்கு இப்படி எல்லாத்தையுமே கொலை பண்ணுது அப்படின்ற ஒரு சூப்பரான கதையுமே கடைசியில் நீங்கள் சற்றுமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பங்கமான ட்விஸ்டோட முடிச்ச கதை தான் 2025 ரிலீஸ் ஆன தி கார்ப்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து நூம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உடலை இறுதி சடங்குக்காக தயார் பண்ற வேலையை தான் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனாலே அந்த ஏரியாவில் யாராவது இறந்துட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம ஹீரோயினை தான் எல்லாருமே தேடி வருவாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் இறந்து போன ஒருத்தருடைய உடலை நம்ம ஹீரோயின் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் அந்த இறந்து போனவருடைய கையில ரொம்பவே விலை உயர்ந்த வாட்ச் இருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அது போக ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு சூதாடுற பழக்கம் இருக்குது போல. அதனாலேயே நிறைய கடன் இருக்கும். ஏன்னா சூதாடினா அவ்வளோ சீக்கிரமா காசு கிடைக்காது இல்லையா? ஏமாந்து தான் போவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் நிறைய வாட்டி தோத்துருக்கா போல, நிறைய கடன் இருக்குது. ஸோ இதனால இந்த எக்ஸ்பென்சிவான வாட்சை பார்த்ததுமே இதை மட்டும் எடுத்துட்டா என்ன, யாருக்கும் தெரியவா போகுது அப்படின்னு நினைச்ச ஹீரோயின் மெதுவாக அந்த வாட்சை வந்து கலட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த இறந்து போனவருடைய உடம்பு மூடி இருந்த ஒரு வெள்ளை துணி என்ன பண்ணுதுன்னா திடீர்னு காத்துல பறந்து போகுது. இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் மெதுவாக அந்த இறந்த உடலோடைய மூஞ்சை பார்க்குறாங்க. அங்கே அந்த இறந்து போனவருடைய 2 கண்ணும் அப்படியே ஃபுல்லாக திறந்து ஹீரோயின் அப்படியே வெறிச்சோடி பார்த்துட்டு இருக்குமா. அவ்வளோதான், அந்த நிமிஷம் நம்ம ஹீரோயினோடைய கை காலெல்லாம் அப்படியே நடுங்கி போகுது. ஆனால் இத்தனை வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரி இறந்த உடம்பு தானே அப்படின்னு நினச்சி அந்த 2 கண்களையுமே கையால் மூட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அந்த கண் வந்து மூடவே மாட்டேங்குது. அப்படியே பெருசாக திறந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினையே அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இவ்வளவு நடந்துமே நம்ம ஹீரோயின் வாயில இருந்து ஒரு சத்தம் கூட வரல. உண்மைக்குமே இந்த மாதிரி வேலையை செய்யணும்னா தைரியம் மட்டும் போதாது, மனசு வந்து கல் மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினுடைய அன்றாட வாழ்க்கை. அது போக ஹீரோயினை பற்றி இன்னும் சொல்லணும்னா அவளுடைய குடும்பத்துக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கடனை அடைக்கவே முடியாத சூழ்நிலை வந்ததுனால ஸோ ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த படத்தோடைய ஹீரோ மாதிரி. அதனால ஹீரோவுக்கு வர வழி இல்லாமல் அவங்களுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போன ஒரு பூர்வீக நிலத்தை விற்கிறதுக்காக முடிவு பண்ணுறான். ஸோ கொஞ்ச நாள்லேயே அந்த நிலத்தை வாங்குறதுக்காக கொஞ்சம் பேர் அங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ நிலம் வாங்க வர்றவங்க சும்மா வர மாட்டாங்க இல்லையா? அந்த வாஸ்து பார்க்குறவங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாஸ்து பார்க்குறவரையும் கூட்டிகிட்டு வராங்க. அவர் அந்த நிலத்தை சுற்றி பார்த்துட்டு கையில் இருந்த ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது, அதை ஒன்று தரைக்குள்ளே அப்படியே குத்த முயற்சி பண்ணுறாரு. ஆனால் என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணாலுமே அந்த கருவி வந்து தரைக்குள்ளே போகவே மாட்டேங்குது. ஏதோ இரும்புல குத்துற மாதிரி அந்த இடம் மட்டும் பயங்கர கெட்டியாக இருக்கும். ஸோ இதில் ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் உடனே கீழே குனிஞ்சு அந்த மண்ணில் காது வச்சு கேட்குறாரு. அப்போ அந்த தரைக்கு அடியிலேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த வாஸ்து பார்க்க வந்தவருக்கு ஏதோ சரியில்லைன்ற மாதிரி தோணுது. உடனே மறுபடியும் அந்த கருவியை பயங்கர ஃபோர்ஸோட தரைக்குள்ள குத்திட்டு ஒரு காம்பஸ் எடுத்து அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த காம்பஸ் காட்டுற டைரக்ஷனை பார்த்ததுமே அவருடைய மூஞ்சே மாறி போயிடுது. ஏன்னா அவங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்த இந்த இடத்துக்கு கீழே ஒரு பழங்கால கல்லறையே புதஞ்சிருக்கும். ஸோ இதை கேட்டதுமே ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா இது நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன நிலம், ஒருவேளை கீழே இருக்கிறது நம்ம முன்னோர்களுடைய கல்லறையாக கூட இருக்கலாம்ல அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. என்னங்க சொல்கிறீங்க, முன்னோர்களுடைய கல்லறை அந்த இதுன்னு சொன்னால் நம்ம எப்படி இந்த கல்லறையை வைக்கிறது? ஸோ யாரோ சொந்தக்காரங்க இல்லாத ஒருத்தருடைய கல்லறையாக கூட இருக்கலாம்ல. ஸோ அதை நம்ம தோண்டி எடுத்து ப்ராப்பராக சடங்கு பண்ணி வேற இடத்துல புதைச்சிட்டோன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த வித்துட்டு நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள இருந்த லைட் வந்து திடீர்னு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இங்க நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்னாச்சுன்னே தெரியல. ஏன் இப்படி லைட்டு விட்டு எரியுது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு கேட்டன்ல ஒரு மர்மமான உருவம் அசையாம நின்றுட்டு இருக்குமா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே பயந்து போயிட
விட, ஆனா பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி தான். அதாவது நம்ம ஹீரோயினும் அடிக்கடி வெளியில போகும்போதெல்லாம் அவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இந்த ஆண்டி அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க போல. ஸோ அவங்கள பார்த்து தான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டாங்க. அட நீங்க தானா அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டு, சரி இப்போ எப்படியாவது சீக்கிரமா அந்த நிலத்தை வித்து கடன் அடைக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிவு பண்றாங்க. ஸோ இதனால அடுத்த நாளே அந்த கிராமத்துல இருக்கிற டாய் அதுக்கப்புறம் சான்ற மாதிரி 2 பேரை நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப்க்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த பழங்காலத்து கல்லறையை தோண்டி அதை வந்து வேற இடத்துல புதைச்சி இடத்த வைக்கணும்ன்றது தான் பிளான். அதனால அந்த பழங்காலத்து கல்லறையை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக ஒரு மந்திரவாதி அங்க வந்து ஒரு சில சடங்குகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பழைய கல்லறை இல்லையா, ஸோ ஏதாவது எக்குக்கு தப்பா நடந்துடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் இந்த சாவை கூப்பிட்டு கல்லறையை திறக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு சடங்கு மாதிரி பண்ணணும் போல, ரிச்சுவல். ஸோ அதை பண்ண சொல்ல அவங்களும் பண்றாங்க. இப்படி எல்லா சடங்குமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தோண்ட ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோக்கு மட்டும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோண்டிட்டே இருக்கும். நம்ம ஏதோ செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோமோ அப்படின்னு அவனுக்கு வந்து மனசுல தோண்டிட்டே இருக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் தோண்டினதுக்கு அப்புறம் அந்த மண்ணுக்கடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பழமையான சவப்பட்டி வெளியில தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்து எல்லாருமே சேர்ந்து அந்த சவப்பட்டியை மேலே தூக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த சவப்பட்டி பார்த்தீங்கன்னா நினைச்சதை விட ரொம்பவே வெயிட்டா இருக்கும். இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து எப்படியாவது அதை மேலே தூக்கிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதை தூக்குறதுக்காக பயன்படுத்தின அந்த மரக்கட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அது 2ஆ உடஞ்சு போயிடும். அதனால அடுத்த செகண்டே அந்த சவப்பட்டி மறுபடியும் பயங்கர சத்தத்தோட அந்த குழிக்குள்ளே விழுந்துருது. ஸோ இதனால வேற வழி இல்லாம ஒருத்தர் மறுபடியும் அந்த குழிக்குள்ள இறங்கி அந்த சவப்பட்டியை சுத்தி நல்லா கயிறெல்லாம் டைட்டா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா அந்த சவப்பட்டியை வெளியில வந்து கடைசியா தூக்கிடுறாங்க. அப்ப அந்த மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, அந்த சவப்பட்டி முதல்ல ஹீரோடைய வீட்டுக்கு கொண்டு போங்க, அங்க வந்து சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வேற இடத்துல கொண்டு போய் புதைச்சிடலாம் அப்படின்றாரு. ஸோ அதனால அந்த சவப்பட்டியை ஒரு மர வண்டியில ஏத்திட்டு நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு கொண்டு போக, ஆனா போற வழியிலேயே ஒரு பயங்கரமான விபத்து நடக்குது. அந்த சவப்பட்டி ரொம்பவே ஹெவியா இருந்ததுனால திடீர்னு வண்டியோடைய அந்த வீல் இருக்கு இல்லையா, அது வந்து உடஞ்சு போயிடுது. அப்போ அதுல இருந்து ஒரு கூர்மையான கம்பி நேரா அந்த சாவுடைய காலிலேயே குத்தி இறக்கிட, ஸோ வழியில அந்த சா வந்து அலறாரு. இதை பார்த்த அந்த மந்திரவாதியோடைய முகமே மாறி போயிருது. ஏன்னா இவருக்கு இப்போ இனிமே தெளிவா புரிஞ்சிருது, இந்த கல்லறையை தோணுது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வந்து இவங்க வெளியில கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்புறமா ஒரு வழியா அந்த சவப்பட்டியை நம்ம ஹீரோடைய வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சவப்பட்டியோடைய மூடியையுமே திறக்கிறாங்க. ஆனா திறந்து உள்ள பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த சவப்பட்டிக்குள்ள எந்த ஒரு டெட் பாடியுமே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு மரத்தால செய்யப்பட்ட பொம்மை மட்டும் இருக்கும். அந்த பொம்மையோடைய தலையில இருந்து கால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மந்திரிச்சு ஏதோ மந்திர தாயத்தெல்லாம் ஒட்டப்பட்டு பயங்கரமா சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பழங்கால நம்பிக்கைப்படி ஒரு மர பொம்மை மேல இந்த மாதிரி மந்திர தாயத்தெல்லாம் ஒட்டி சீல் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு கொடூரமான தீய ஆத்மாவை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ஹீரோயினுடைய பார்வை அந்த மர பொம்மை மேல இல்ல, சவப்பட்டியோடைய ஒரு மூலையில ரொம்பவே விலை உயர்ந்த மாதிரி தெரிகிற ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் மெதுவா கையை நீட்டி அதை எடுக்க போறாங்க. ஆனா உடனே மந்திரவாதி வேணாம் அதை தொடாத அப்படின்னு தடுத்துட, அங்க பக்கத்துல இருந்த டாயும் சாவும் பார்த்தீங்கன்னா நெக்லஸை பார்த்துட்டாங்க. அதனால அடுத்த செகண்டே அவங்க 2 பேருடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய பேராசை உருவாக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அதை பார்க்கும்போதே தெரியுது அது ரொம்ப ரேட்டுக்கு போகும் போல. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இங்க எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த டாய் யாருக்கும் தெரியாம மெதுவா ஹீரோடைய வீட்டுக்குள்ள வரான். ஏன்னா அங்க வச்சிருந்த அந்த பழமையான சவப்பெட்டி கிட்ட போய் சத்தமே வராம அதை திறந்து உள்ள இருக்கிற அந்த இதை வந்து திருடணுன்றதுக்காக தான். அதனால அந்த பெட்டியை மெல்ல திறந்து அந்த விலை உயர்ந்த நெக்லஸை வந்து திருடுறதுக்காக கையை உள்ள விட்டுறாரு. ஆனா கரெக்டா அந்த டாயோடைய கை அந்த நெக்லஸ் மேல பட்ட அடுத்த செகண்டே சவப்பெட்டிக்குள்ள இருந்து அந்த மரபொம்மை திடீர்னு அசையும் பாருங்க. அவ்வளவுதான், அதை பார்த்த டாய்க்கு ஒரு நிமிஷம் உயிரை போயிடும். பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே சவப்பெட்டியோடைய மூடியை மூடிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. ஆனா டாய்க்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே நேரத்துல தான் சாவும் அந்த வீட்டுக்கு வெளியில ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கும் அந்த நெக்லஸ் மேல ஆசை. ஆனா இவருக்கு முன்னாடி டாய் வந்துட்டு அந்த தூக்கிட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ அந்த நெக்லஸ் எடுத்துட்டு போன டாய் எங்க போறாருன்னா நேரா ஒரு சூதாட்ட இடத்துக்கு தான் போறாரு. ஏற்கனவே சூதாட்டில் இழந்த பழத்தை எப்படியாவது திரும்ப எடுத்துலான்ற மாதிரி நினைச்சு மறுபடியும் அதை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு லக் வர்றதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று அவரை தேடி வர ஆரம்பிக்கும்ல. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும், எல்லாருமே சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நின்று அவரே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ டாய் வந்து திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே உருவம் இன்னொரு இடத்துல நின்றுட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்த இவர் இது நல்லதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ வீட்டுக்கு திரும்பி போகிற வழியில் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதான் அந்த தொங்கு பாலம், அது வந்து ரொம்பவே பழமையான பாலம் போல. ஸோ அது வழியாக போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு அந்த பாலத்தில் இருந்த மரப்பலகைகள் ஒவ்வொன்றா அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கும். ஸோ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காத்தடிக்காது. ஆனால் இந்த பாலம் மட்டும் பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது. ஸோ அந்த டாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயத்தில் பாலத்தோடைய கயிறை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு யாராவது என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருடைய சத்தம் வேறு யாருக்குமே கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த பாலம் ஆடுறது அப்படியே நிப்பாட்டிடுது. எல்லாமே அமைதியாயிடுது.
ஆயிடுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணேன். ஆனா அப்பதான் கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து மெதுவா அவரை நோக்கி வர்றத பாக்குறாரு. அதை பார்த்ததுமே ஒரு பயத்துல என்னடா இது அப்படின்னு மெல்ல மெல்ல பின்னாடி நகர. ஆனா அடுத்த நொடியே அவருடைய கண்ணு வந்து சுய நினைவை இழந்த மாதிரி ஒரு மர்மமான உருவத்தை பார்த்துட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பாலத்தோடைய ஓரத்துக்கு போய் அந்த தடுப்பு மேல ஏறி நிக்கிறாரு. அடுத்த செகண்டே மேல இருந்து கீழே விழுந்துட்ட. அவ்வளவுதான், அந்த இடத்துல அவர் செத்து போறாரு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அந்த கிராமத்து மக்கள் ஆத்தங்கரையில அந்த டாயோட இறந்த உடலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டாய்க்கு ஏற்கனவே நிறைய சூதாட்ட கடன் இருந்ததுனால கடன் பிரச்சனை தாங்க முடியாம சூசைட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னுமே அந்த சூதாட்ட இடத்துல தான் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பணத்தை இழந்தும் எப்படியாவது விட்ட பணத்தை திரும்ப எடுத்தணும்னு நினைச்சு மறுபடியும் தொடர்ந்து விளையாடிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அங்க வந்து ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இவ்வளோ பணத்தை இழந்ததுக்காக ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படல. அதுக்கு பதிலா இன்னும் பணம் வச்சு விளையாடணும்ன்ற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே அமைதியானவர். அதை விட அவருக்கு தன்னுடைய மனைவி, அவருடைய குழந்தை அது மேல தான் பாசம் அதிகம். அதனால கோபப்படாம ஹீரோயினை பார்த்து, சரி போதும், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம், உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டதும், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டாய் இருக்காருல அவர் இறந்துட்டாரு அப்படின்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறான். அதே டைம்ல இன்னொரு பக்கம் அந்த டாய் இறந்தாலுமே அந்த சா இருக்கார் இல்லையா, அவனுக்கு அந்த நெக்லஸ் மேல இருந்த பேராசை இன்னுமே போகவே இல்லை. அது போக அந்த நெக்லஸ் இனிமே டாயோடைய உடம்புல தான் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட அந்த சா வந்து யாருக்கும் தெரியாம நேரா பெணவரைக்குள்ள வந்து போறாரு. அங்க டாயோடைய அந்த இறந்து போன உடம்பு வந்து தனியா இருக்கும். ஸோ சா என்ன பண்றாருன்னா, மெதுவா அந்த உடம்பு கிட்ட போய் கழுத்துல இருந்த நெக்லஸ் வந்து எடுக்க கையை நீட்டேன். கரெக்டா அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு பயங்கரமான இந்த குளிர்ந்த காத்து வந்து ரூம் முழுக்க வீசுது. ஸோ அந்த சாவுக்கு என்னடா இது திடீர்னு இப்படி காத்து வீசுது அப்படின்னு தோன்றதுக்குள்ளேயே இறந்து கிடந்த டாய் திடீர்னு ரெண்டு கண்ணையுமே அப்படியே திறப்பாரு பாருங்க. அவ்வளவுதான், அவருடைய உடம்பு அப்படியே பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே வாயில இருந்து ஒரு கருப்பு கலர் வாமிட் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்த சாவுக்கு உயிரே போயிடுது. ஆனா என்னதான் பயம் இருந்தாலுமே அவருடைய பேராசை வந்து அதெல்லாம் மறைச்சிடுது. உடனே டாயோட கழுத்துல இருந்து நெக்லஸ் அப்படிங்கிட்டு அங்க இருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த நெக்லஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிறாரு. இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே அவருக்கு பயங்கரமான கெட்ட கனவுகளா வருது. இப்படி இருக்க அடுத்த நாள் ஆனதுமே மெதுவா அந்த நெக்லஸ் கண்ணாடிக்கு பின்னாடி பத்திரமா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு அவருடைய மனைவி வந்து முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ அதை பார்த்து இவரு மிரண்டு போயிட்டாரு. ஏன்னா இவருடைய ஒய்ஃப்கே இந்த நெக்லஸை பத்தி தெரியக்கூடாதுன்ற மாதிரி நினைச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. ஆனா இந்த சாவுடைய நடவடிக்கையை பார்த்து அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா, ஏன்னா இத்தனை வருஷமா கூட இருக்காங்கல்ல, எதுக்கு இவர் இவ்வளவு பதற்றமா நடந்துக்கிறாரு, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சு மெதுவா அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு அழகான நெக்லஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ திருந்தி நல்லபடியா வாழ ஆரம்பிச்சு எனக்காக ஆசையா ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாவம், அந்த அழகான நெக்லஸ் அவங்களுக்காக வாங்கப்பட்ட பரிசு கிடையாது. அது அவங்களுடைய உயிரையே பறிக்க போறதுக்கான வந்த ஒரு மரண அழைப்புன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. சாவோடைய ஒய்ஃப் வந்து அந்த நெக்லஸை வெளியில எடுத்து ரொம்ப ஆசையா அதை அவங்களுடைய கழுத்துல போட போறாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா, அந்த நெக்லஸ் அவங்களுடைய கையில இருந்து கீழே விழுந்துருது. ஸோ ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமா தோணும். ஆனாலும் அதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் கீழே குடிஞ்சு அந்த நெக்லஸ் எடுத்து மறுபடியும் அவங்களுடைய கழுத்துல போட்டுக்கிறாங்க. கரெக்டா அந்த நெக்லஸை போட்டு அடுத்த செகண்ட் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி வந்து அவங்களை பிடிச்சி ஜன்னலுக்கு பக்கத்துல வந்து தள்ளிட்டு போகுது. ஸோ என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த ஒய்ஃப் அப்படியே துடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு கயிறு அவங்க கண்ணு முன்னாடி வந்து தொங்கும் பாருங்க. அது சாதாரண கயிறு கிடையாது. சாவே நேர்ல வந்து அவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். அடுத்த நொடியே அந்த கயிறு ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற மரக்கட்டையை சுத்திட்டு நேரா அந்த பொண்ணுடைய கழுத்தை இருக்குது அப்படியே சீனம் கட் ஆகுது. இப்போ அன்னைக்கு நைட்டு நல்லா குடிச்சிட்டு போதையில தள்ளாடிட்டு இந்த சா வந்து வீட்டுக்கு வரேன். ஸோ வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வீட்டோடைய கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். ஸோ என்னடா இதுன்ற மாதிரி உள்ள பார்த்தா அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா உள்ள அவருடைய ஒய்ஃப் வந்து உயிர் இல்லாம கயிறுல வந்து தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவரு பதறி போய் அவருடைய ஒய்ஃபோடைய உடம்ப கட்டி பிடிச்சி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. சாவுடைய மனைவிக்கு வந்து இறுதி சடங்குக்காக நம்ம ஹீரோயினை தான் கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அந்த உடம்ப தயார் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரூம்ல இருக்கிற லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மொத்தமா எல்லா வெளிச்சமும் ஆஃப் ஆயிடுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இப்படி மக்கர் பண்ணுது, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மெதுவா பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன பொண்ணுடைய உடம்ப பாக்குறாங்க. பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய 2 கட்ட விரலும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாத அளவுக்கு வித்தியாசமா வளைஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வாயில இருந்து கருப்பு கலர்ல ரத்தம் மாதிரி ஏதோ வெளியில வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. இருந்தாலும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து தனியா வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு மரத்துல ஏதோ ஒரு உருவம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயின் பயத்துல அப்படியே நின்றுடுறாங்க. ஆனா மறுபடியும் நல்லா கவனிச்சு பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. உடனே அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் படுத்திக்கிட்டு நம்ம ரொம்பவே டயர்டா இருக்கும்ல, அதனாலதான் ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போனது
போனதுமே அதே தொங்குற உருவம் மறுபடியும் அவங்களுடைய கண்ணு முன்னாடி தெரியுது. அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட நிக்கல. பயத்துல உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா எப்படியா வீட்டுக்கு வந்ததுமே எல்லா கதவு ஜன்னலையுமே நல்லா மூடிட்டு நல்ல வேலை இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தூங்க போறாங்க. ஆனா திடீர்னு கண் விழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா, ஸோ இது எல்லாமே ஒரு கெட்ட கனவு போல. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. அந்த கிராமத்துல ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒன்று நடக்குது. அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து நீ சீக்கிரமா ரெடி ஆகு, நம்ம திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா கிளம்பி ரெடி ஆகுறாங்க. ஆனா அப்பதான் நமக்கு ஒன்று தெரிய வருது, நம்ம ஹீரோயினுடைய கழுத்துல இப்போ அதே சபிக்கப்பட்ட அந்த நெக்லஸ் இருக்கும். ஆமா, அந்த சாவோடைய வைஃப் இறந்ததுக்கு காரணமான அதே சபிக்கப்பட்ட நெக்லஸ் அது எப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துச்சுன்னு பார்த்தா, ஸோ தன்னுடைய வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் சா வந்து நேராக ஹீரோயினை தேடி வந்திருப்பார் இல்லையா, அங்க நடந்த எல்லா உண்மையுமே சொல்லி தான் செஞ்ச தப்பையும் ஒத்துக்கிட்டு அந்த நெக்லஸை ஹீரோயின் கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு. அதனால தான் கடந்த சில நாட்களா ஹீரோயினுக்கும் இதே மாதிரி வித்தியாசமான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதாவது அந்த நெக்லஸ்குள்ள இருந்த ஏதோ ஒரு தீய சக்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து போறாங்க. அங்க ரெண்டு பேரும் செம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் தூரத்துல ஒரு பயங்கரமான ஒரு பொண்ணுடைய உருவம் நின்று நம்ம ஹீரோயினையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க கையில இருந்த சாப்பாடு கூட அப்படியே கீழே விழுந்துரும். உடனே அதை கிளீன் பண்றதுக்காக ஹீரோயின் வந்து பாத்ரூம்குள்ள போக அங்க குனிஞ்சு நின்று கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே இருந்து ஒரு பயங்கரமான கை வந்து ஹீரோயினுடைய காலை இறுக்கமா பிடிக்கும் பாருங்க. அவ்வளவுதான். ஹீரோயின் பயத்துல அலறிக்கிட்டு எப்படியும் அந்த கையில இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வராங்க. ஆனா வெளியில வந்ததுமே இன்னொரு அதிர்ச்சி. ஏன்னா அதே பயங்கரமான பொண்ணு ஹீரோயினுடைய குழந்தைய தூக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோயின் என்னுடைய குழந்தை அதை விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவளும் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஆளே இல்லாத பால் அடைஞ்ச இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் விடாம அவங்கள துரத்திட்டே போக ஒரு கட்டத்துல அந்த மர்மமான பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு நேரா ஒரு பெரிய பள்ளத்தாக்குள்ளே குதிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். ஹீரோயினும் பார்த்து பதறி போய் எதை பத்தியுமே யோசிக்காம அவளுடைய குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களும் அந்த பள்ளத்தாக்குள்ள குதிக்க போறாங்க. ஆனா கரெக்டா கடைசி நொடியில ஹீரோயினுக்கு சுயநினைவு வருது. அதாவது இப்பதான் அவளுக்கே புரியுது அங்க எந்த ஒரு பொண்ணும் கிடையாது, அவங்க குழந்தையும் அங்க கிடையாது. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்த ஒரு பயங்கரமான ஹாலோசினேஷன். நல்ல வேளையா கடைசி நொடியில சுயநினைவு வந்ததுனால ஹீரோயின் அந்த பள்ளத்துக்குள்ள விழாம தப்பிச்சிட்டாங்க. ஆனா விதி வந்து அவங்களை விடுமா என்ன? இன்னொரு பக்கம் திருவிழால ஹீரோ தன்னுடைய மனைவியை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறான். ஆனா எங்க தேடியுமே நம்ம ஹீரோயினை காணும். உடனே பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் பாக்குறாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கும் ஹீரோயின் எங்க போனாங்கன்னே தெரியல. சோ கரெக்டா அந்த டைம்ல ஒருத்தர் பதறிக்கிட்டு ஹீரோவை தேடி ஓடி வந்து உன்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடந்து போச்சு அப்படின்னதும் ஹீரோ வந்து பதறி போறாரு. அடுத்த சீன்ல அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அங்க டாக்டர் வெளியில வந்து சோகமா தலையடைச்சுக்கிட்டு சாரி உங்களுடைய மனைவியை காப்பாற்ற முடியல அப்படின்னதும் அவ்வளவுதான். அதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு மொத்த உலகமுமே அப்படி ஒரே நொடியில நின்று போன மாதிரி ஆயிடுது. ஸோ தன்னுடைய மனைவியோடைய உயிர் இல்லாத உடலுக்கு பக்கத்துல உட்காந்து அப்படியே உடஞ்சி போய் கதறி அழுகிறான். அப்பதான் அங்க வந்து நர்ஸ் வந்து நீங்க வெளியில வந்து பாடி வாங்குறதுக்கான இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ வந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. ஸோ ஹீரோவா அவனுடைய ஒய்ஃபோடைய உடலை வாங்குறதுக்காக எல்லா ப்ரொசீஜரையும் முடிக்க வெளியில போறாரு. அவர் அந்த ரூமை விட்டு வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே வெளியில திடீர்னு வெதர்லாம் சேஞ்ச் ஆகுது. பயங்கரமா இடி மின்னலோட ஒரு பெரிய புயல் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல உள்ள தனியா கடந்த ஹீரோயினுடைய இறந்த உடம்புல இருந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா மாறுது. வாயில இருந்து இந்த கருப்பு நேரத்துல ரத்தம் வருது. அப்ப திடீர்னு ஒரு வவ்வால் வேகமா பறந்து வந்து ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு நேரா ஹீரோயினுடைய வாய்க்குள்ளே நுழைஞ்சிருது. அப்படி அந்த வவ்வால் முழுசா அவங்களுடைய வாய்க்குள்ள போன அடுத்த செகண்ட் ஹீரோயினுடைய ரெண்டு கண்ணும் அப்படியே திறக்குது. அவங்க உடம்பு முழுக்க பயங்கரமா வளைஞ்சி நெளிஞ்சி துடிக்க ஆரம்பிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போன நம்ம ஹீரோயின் அப்படியே திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயினுமே வெளியில பாடி வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இறந்து போன நம்ம ஹீரோயின் மெதுவா எழுந்து அந்த கொட்டுற மலையில ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில நடந்து போறாங்க. அப்புறமா கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ரூம்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயினுடைய உடம்ப காணோம். என்னடா இது இங்க இருந்து உடம்பு எங்க போச்சு அப்படின்னு பார்த்துட்டு போய் சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்க அப்பதான் ஜன்னலுக்கு வெளியில யாரோ ஒரு உருவம் நடந்து போறதை பாக்குறாரு. ஸோ அந்த உருவத்துக்கு பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஓட. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா இறந்து போன ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா நடந்து நேரா வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஸோ தன்னுடைய கண்ணு முன்னாடியே மனைவி வந்து உயிரோட நிக்கிறத பார்த்து ஹீரோவால அவனுடைய கண்ணையே நம்ப முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் இறந்துட்டாங்கன்னு சொன்ன மனைவி இப்ப உயிரோட அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்கல்ல. அப்போ மெதுவா நம்ம ஹீரோயின் வாயை திறந்து எனக்கு பசிக்குது அப்படின்னதும் அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே ஹீரோவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. என் ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே கிச்சனுக்கு ஓடி போய் ஹீரோயினுக்காக விதவிதமா சாப்பாடு வந்து தயார் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சாப்பாடுலாம் ரெடி பண்ணதுமே ஆனா நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடை சாப்பிடல. அதுக்கு பதிலா டேபிள்ல இருந்த அந்த சாப்பாடை மறுபடியும் மோந்து பாக்குறாங்க. அதாவது ஏதோ அவங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்காத மாதிரி இருக்கும். திடீர்னு கோபத்துல அந்த டேபிளை ஓங்கி அடிச்சு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ பதறி போன ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு போய் அப்படியே பெட்ல வைக்கிறாரு. அப்பதான் ஹீரோ வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்த வந்து கவனிக்கிறார்.
காமிக்கிறான். ஹீரோயினோட உடம்பு சாதாரண மனுஷங்களுடைய உடம்பு மாதிரி இல்லாம தொட்டு பார்த்தா ஒரு பனிக்கட்டிய தோற்ற மாதிரி பயங்கர குளிர்ச்சியா இருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோயினுக்கு போர்வையில் நல்லா போத்திட்டு ஒய்ஃபுக்கு மறுபடியும் எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு பயத்தில் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட தூங்காம அவங்க பக்கத்திலே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். ஆனால் எவ்வளோ நேரம் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும்? கொஞ்ச நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே அறியாம அவர் தூங்கிட்டாரு. அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையில் கண் முழிச்சு பார்த்தா பெட்டில் வந்து ஹீரோயினை காணோம். ஸோ எங்கே போனோம் அப்படின்ற மாதிரி பதறி போய் வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் கிச்சன்ல இருந்து யாரோ எதையோ கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான வித்தியாசமான சவுண்டு கேட்குது. ஸோ ஹீரோ மெதுவா சத்தமே இல்லாமல் கிச்சனை நோக்கி நடந்து வர அங்கே வந்து பார்த்தா ஒரு மூலையில் நம்ம ஹீரோயின் குத்த வச்சு உட்காந்துட்டு 2 கையாலையுமே பச்சை அந்த கறியை வந்து கிழிச்சு வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வாய் ஃபுல்லாக ரத்தம், கையெல்லாம் ரத்தம். ஒரு மனுஷன் சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிடல. ஏதோ பல நாள் பட்னியாக இருந்த ஏதோ ஒரு மிருகம் வந்து இறையை கிழிச்சு சாப்பிட்ற மாதிரி கொடூரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருது. நம்மளுடைய ஒய்ஃப் வந்து திரும்பி வந்திருக்கலாம், ஆனால் திரும்பி வந்தது முழுசாக தன்னுடைய ஒய்ஃப் மட்டும் கிடையாது, ஏதோ ஒன்று வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த கிராமத்திலே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு மந்திரவாதியை தேடி போறாரு. அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இறந்து போன ஒருத்தர் மறுபடியும் உயிரோட வர முடியுமா, அதான் இந்த குயின் ஆஃப் ட்ராங்கன்ற மாதிரியான கதை உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அது வந்து இந்த லெஜண்ட் கதை வியட்நாமில் காலங்காலம் சொல்லப்படுற ஒரு உண்மை கதைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் குயின் ஆஃப் ட்ராங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டதுமே அந்த மந்திரவாதியோடைய முகமே மாறிடுது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு ஆமா அது உண்மை தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் நடந்த ஒரு கொடூரமான கதையை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உயிருக்கு உயிராக ஒரு குழந்தை இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக ரொம்பவே சின்ன வயசாக இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து போயிடுது. ஸோ தன்னுடைய குழந்தையோடைய மரணத்தை அந்த பொண்ணால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது தன்னுடைய குழந்தைய மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும்னு நினச்ச அந்த அம்மா வந்து இறந்து போன ஒருத்தருடைய உடலை பயன்படுத்தி இன்னொரு உயிரை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு கொடூரமான சூனிய கலையை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சூனிய கலையை பயன்படுத்தி தன்னுடைய இறந்த குழந்தைய உயிரோட கொண்டு வர முயற்சியும் பண்ணாங்க. ஆனால் கரெக்டாக அந்த சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது கிராமத்து மக்களும் அங்கே இருந்த மந்திரவாதிகளும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை வந்து தடுத்து அதை வந்து அழிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அதோட நிறுத்தலை. அந்த பொண்ணுடைய தீய ஆன்மா மறுபடியும் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த நெக்லஸை பயன்படுத்தி அந்த ஆன்மாவை ஒரு மர பொம்மைக்குள்ள வந்து சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மர பொம்மையை ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு கிராமத்துக்கு பின்னாடி இருக்கிற மலையில யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆழமா புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போகுது. ஏன்னா இப்போ தான் அவருக்கு எல்லாமே அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. உடனே மந்திரவாதி கிட்ட ஒருவேளை யாராவது தெரியாம அந்த கலரையை தோண்டி அந்த நெக்லஸையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட மந்திரவாதி கொஞ்ச நேரம் அப்படியே ஹீரோவையே அமைதியாக பார்த்துட்டு அப்படி நடந்துச்சுன்னா மிகப்பெரிய அழிவு ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த தீய ஆன்மா வெளியில வந்து தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடம்பை தேடும். அந்த உடலை கண்டுபிடிச்சதுமே அதுக்குள்ள புகுந்து அதோடைய கொடூரமான திட்டத்தை வந்து நிறைவேற்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அப்போ ஒருத்தருடைய உடம்புக்குள்ள அந்த தீய சக்தி புகுந்துருச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு குயின் ஆஃப் ட்ராங்கன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. தீய ஆன்மாட்கள் எல்லாம் இந்த வவ்வால், அதுக்கப்புறம் காட்டு பூனை, அதுக்கப்புறம் சில வித்தியாசமான உயிரினங்களுடைய உடம்புக்குள்ள வாழும். அதுங்க வந்து புதுசா இறந்து போற ஒரு மனுஷனுடைய உடம்புக்காக காத்திருக்கும். சரியான நேரம் கிடைச்சதும் அந்த இறந்த உடம்புக்குள்ள புகுந்து அதை மறுபடியும் உயிரோட எழுப்போம். அது போக அந்த குயின் ஆஃப் ட்ராங்கால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த தீய சக்தி யாரோடைய உடம்புக்குள்ள புகுந்திருக்கோ அவங்க சாதாரணமான மனுஷங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க நடக்கும்போது அப்படியே குதிக்கால தரையில வைக்காம கால் விரல்களை மட்டும் ஊனி நடப்பாங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பச்சை மாமிசம் சாப்பிடணும்னு ஒரு பயங்கரமான வெறி இருக்கும். அவங்க உடம்புல இருந்து எப்போதுமே இந்த அழுகி போன ஒரு பிணத்தோட நாத்தம் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னதும், இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய வைஃப் வந்து அதான் ஹீரோயின் வந்து கிச்சன்ல பச்சை மாமிசத்தை அப்படியே சாப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல அது ஞாபகம் வரும். ஆனா மந்திரவாதி அதோட நிப்பாட்டாம என்ன சொல்றாருன்னா, அந்த தீய சக்தி கடிச்ச எந்த உயிரினமா இருந்தாலும் அது ஒரு சில நொடிகளுக்குள்ளே அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும் அப்படின்னதும், உடனே நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு பதற்றத்தோட அப்படியே வீட்டுக்கு ஓடி வராரு. ஸோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இங்க நம்ம ஹீரோயின் அவளுடைய குழந்தைய ரொம்ப பாசமா கையில வச்சிட்டு இருப்பாங்க, அதுவும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஒருவேளை நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன் போல, ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குது இப்போ சரியாயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அடுத்த நொடியே ஹீரோடைய பார்வை மெதுவா ஹீரோயினுடைய காலுக்கு போகுது. அதை பார்த்ததுமே அவனுடைய முகத்துல இருந்த சந்தோஷம் ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போகுது. ஏன்னா ஹீரோயின் சாதாரணமா நிக்கல, குதிங்கால தரையில வைக்காம கால் விரல்களை மட்டும் வச்சு அப்படியே ஊனிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த உண்மை வந்து ஹீரோடைய கண்ணு முன்னாடியே தெளிவா இருக்கு இல்லையா. ஸோ தன்னுடைய மனைவிக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி வந்து புகுந்திருக்குது. ஆனா ஹீரோவால அதை ஏத்துக்கவே முடியல. தன்னுடைய ஒய்ஃப் மேல இருந்த அளவுக்கு அதிகமான காதலால இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைக்க முடிவு பண்றாரு. ஸோ அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மெதுவா அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு கொடூரமான சிரிப்பு. மெதுவா தவழ்ந்துக்கிட்டு தன்னுடைய குழந்தை தூங்கிட்டு இருக்கிற தொட்டில நோக்கி போறாங்க. அப்புறமா அந்த குழந்தைய எடுக்கிறதுக்காக ஹீரோயின் கையை நீட்ட கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ பாஞ்சு வந்து ஹீரோயினை பின்னாடி இருந்து இறுக்கமா கட்டி பிடிக்கிறாரு. ஆனா அடுத்த செகண்டே ஹீரோயின் வெறித்தனமா திரும்பி ஹீரோடைய கையில இருந்த
இருந்த ஒரு துண்டு சதையவே அப்படியே கடிச்சு கிழிப்பாங்க பாருங்க. வழியில ஹீரோ வந்து கத்துறான். ஹீரோயின் உடனே அவன் மேல பாஞ்சு கழுத்தை கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோ வந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு வந்த ஒரு கொடூரமான கனவு தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ நிம்மதியா மூச்சு விட, ஆனா உடனே குழந்தை தூக்கிட்டு இருந்த தொட்டில பார்த்தா குழந்தைய காணோம். அது மட்டும் இல்லாம ஹீரோயினையுமே காணோம். அதே சமயத்துல இந்த சைடு இந்த மந்திரவாதியை காமிச்சா அவர் வந்து அவருடைய வீட்டுல சில கணக்குகள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடக்க போற மாதிரி அவருடைய இன்ஸ்டிங் வந்து சொல்லுது. உடனே தன்னுடைய பொருட்களை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட, இன்னொரு பக்கம் இருட்டான ஒரு பழைய கலரையில நம்ம ஹீரோயின் மண்ணை தோண்டி ஒரு பழைய எலும்பு கலசத்தை வந்து வெளியில எடுக்கிறான். அது வேற யாரோட இதுவும் கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த தீய பொண்ணுடைய குழந்தை இருந்துச்சு இல்லையா, அந்த குழந்தையோடைய எலும்புகள் தான் அது. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தீய ஆன்மா ஒரு கொடூரமான சடங்கு வந்து பண்ண ஆரம்பிக்குது. அதோடைய ஒரே நோக்கம் ஹீரோடைய குழந்தைய பலி கொடுத்து பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னுடைய குழந்தைய மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும்ன்றது தான். கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வந்துட்டான். அவனுடைய குழந்தை ஆபத்துல இருக்கிறத பார்த்ததுமே எதை பத்தியும் யோசிக்காம ஹீரோயின் மேல பாய. ஆனா ஒரு சாதாரண மனுஷனுடைய பலம் ஒரு தீய சக்திக்கு முன்னாடி நிக்காது இல்லையா. ஸோ ஹீரோயின் ஒரு கை அசைச்சதுமே ஹீரோ பல அடி தூரத்துக்கு அப்படியே தாண்டி போய் விழுறான். ஸோ கீழே விழுந்தவனால எந்திரிக்க கூட முடியல. அந்த தீய சக்தி மெதுவா அவனை நோக்கி வந்து அவனை கொலை பண்ண போற நேரத்துல மந்திரவாதி அங்க வந்துட்டாரு. வந்து எப்படியோ ஹீரோடைய உயிரை வந்து காப்பாத்திட்டாரு. ஆனா இவங்களுடைய நேரம் ரொம்ப கெட்ட நேரமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தான் தீய ஆன்மா இருக்கு இல்லையா, அதோடைய குழந்தையும் இறந்த நாள். அதனால அந்த இடம் முழுக்க நெகட்டிவ் எனர்ஜி வந்து பயங்கரமா அதிகரிச்சிருக்கும். ஸோ அதனாலேயே அந்த தீய சக்தியோடைய பலமும் ரொம்ப உச்சத்துல இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட மந்திரவாதிக்கு தன்னால ரொம்ப நேரம் அந்த தீய சக்தியை எதிர்த்து போராட முடியாதுன்னு தெரிஞ்சிருது. உடனே ஹீரோ பார்த்து சீக்கிரமா உன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு இங்கிருந்து ஓடிப்போ, நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு கத்துறாரு. ஹீரோ வர வழி இல்லாம குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக, இங்க அந்த மந்திரவாதி மட்டும் தனியா அந்த தீய சக்தியை எதிர்த்து போராட தயாராகிறாரு. ஆனா 3 செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியல. அந்த கொடூரமான தீய சக்தி மந்திரவாதி அடிச்சு கீழே தள்ளி அவர் அப்படியே காத்துல தூக்கி நிப்பாட்டு பாருங்க. அடுத்த நொடியே அதோடைய முழு பலத்தோடைய தரையில தூக்கி அடிக்குது. அந்த ஒரே அடியில மந்திரவாதி கொடூரமா இறந்து போறாரு. இப்ப அந்த தீய சக்தியை தடுத்து நிறுத்த இங்க யாருமே இல்லை இல்லையா. ஆனா இங்க நம்ம ஹீரோ வந்து அவனுடைய குழந்தைய தனியா தான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தீய சக்தியால முழுசா ஆக்கிரமிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. ஆனா ஹீரோவும் இங்க ரெடியா இருக்கிறான். இருட்டுக்குள்ள மறைஞ்சு நின்று கையில வந்து ஒரு வில்ல பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினுக்காக காத்துட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் மெதுவா ஒவ்வொரு அடியா முன்னாடி வர சரியான டைம் பார்த்து ஒரு அம்பை விட, ஆனா அந்த அம்பு நேரா ஹீரோயினுடைய உடம்புக்குள்ளேயே பாயுது. ஆனா ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள இருக்கிறது பேய் தானே, அதனால அந்த தீய சக்திக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் பாஞ்சு வந்து ஹீரோடைய கழுத்தை அப்படியே டைட்டா பிடிக்கிறாங்க. ஒரு பொம்மையை தூக்கி வீசுற மாதிரி அவனை அப்படியே தூக்கி ஒரு பக்கமா வீசிட, அப்புறமா நேரா குழந்தை இருக்கிற ரூமை நோக்கி வேகமா போறாங்க. ஆனா ஹீரோ ஏற்கனவே அங்க வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பான். கரெக்டா ஹீரோயின் அதுல கால் வச்சதுமே அவங்களுடைய 2 கால்களும் அதுல ட்ராப்லாம் வசமா மாட்டிக்குது. ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி ஹீரோ நேரா பாஞ்சு வந்து ஹீரோயினா கயிறால அப்படியே டைட்டா கட்டுறான். இப்போ ஹீரோவுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த தீய சக்தியை மொத்தமா அழிக்கணும். அதுவும் ஹீரோயினுடைய உடம்பையே சேர்த்து எரிச்சா மட்டும்தான் முடியும். ஸோ தான் கண்ணு முன்னாடி இருக்கிறது அவனுடைய மனைவியோடைய உடம்பு இல்லையா, அதை அவனே கையால எரிக்கணும்னு நினைக்கும் போது மனசே உடஞ்சு போகுது. ஆனா இன்னொரு பக்கம் அவனுடைய குழந்தையோடைய உயிர் இருக்கு இல்லையா, அதனால வேற வழி இல்லாம ஹீரோ தன்னுடைய மனைவிக்கு வந்து தீ வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு பெருசாகி ஹீரோயினுடைய உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு ஹீரோ வந்து நினைக்கிற நேரத்துல திடீர்னு வானத்துல இருந்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அந்த மழை கொஞ்ச நேரத்துல நெருப்பை ஃபுல்லா அணைச்சிட, அப்புறம் அந்த தீய சக்தி அதோடைய ஃபுல் பலத்தையும் பயன்படுத்தி கட்டியிருந்த கைத்தையும் அவுத்துட்டு வெளியில வந்துருது. இதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோ உடனே அவனுடைய குழந்தைய தூக்கிட்டு மாடிக்கு ஓடுறான். அங்க குழந்தை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல பாதுகாப்பா மறைச்சு வைக்கிறாரு. அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா ஒரு சத்தமுமே போடாம அமைதியா இருக்கும். ஏதோ பெரிய ஆபத்து தன்னை நோக்கி வருதுன்ற மாதிரி அந்த குழந்தைக்கே புரிஞ்சிருக்கும் போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெதுவா மறுபடியும் கீழே இறங்கி வராரு. இப்போ அவனுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது இல்லையா. ஸோ தப்பிச்சு ஓடவும் வழி கிடையாது. அவனுடைய குழந்தைய காப்பாற்றணும்னா அந்த தீய சக்தி கூட நம்ம ஹீரோ தனியா எதிர்த்து போராடியே ஆகணும். ஸோ குழந்தைய பாதுகாப்பா மறைச்சு வச்ச ஹீரோ மெதுவா மறுபடியும் கீழே இறங்கி வந்து அந்த பேய் கூட தனியா போராட தயாராகிறான். சத்தமே வராம ஒவ்வொரு அடியா முன்னாடி நடந்து போய் ஹீரோயின் எங்க இருக்கான்ற மாதிரி தேட, ஆனா அவருடைய கண்ணுக்கு ஹீரோயினை எங்கேயுமே காணோம். அவன் எங்க போனா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பின்னாடி ஹீரோயின் அசையாம நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோ திரும்புறதுக்குள்ளேயே அவங்க வந்து அவர் மேல பாய. ஸோ 2 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. ஹீரோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராடுறாரு. ஆனா ஒரு சாதாரண மனுஷனால அந்த தீய சக்தி முன்னாடி எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஹீரோயின் அவரை வெறித்தனமா அடிச்சு அப்படியே நொறுக்கிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவால எழுந்து கூட நிக்க முடியல. ஸோ கடைசியா ஹீரோடைய கதையை முடிக்க போற அந்த நேரத்துல திடீர்னு மாடியில இருந்து குழந்தையோடைய அழுகிற சத்தம் கேட்குது. ஸோ அந்த சத்தம் கேட்டதுமே ஹீரோயினுடைய கவனம் ஃபுல்லா அந்த குழந்தையோடைய பக்கம் போகுது. ஸோ அந்த ஒரு சான்ஸுக்காக காத்திருந்த ஹீரோவோ உடனே பக்கத்துல இருந்த ஒரு எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து ஹீரோயினுடைய கழுத்தை பின்னாடியில இருந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த ஒயர் இருக்க. ஆனா அதுவும் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த தீய சக்தி மறுபடியும் ஹீரோவை பிடிச்சி நேரா 2வது மாடியில இருந்து கீழே தூக்கி வீசிடுது. ஸோ ஹீரோ வந்து பயங்கரமா தலையில வேலை, அவ்வளவுதான் இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு வானத்தையே பழக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான மின்னல் அடிக்குது.
அடிக்குது. அதுவும் அந்த மின்னல் நேரா ஹீரோடைய வீட்டோடைய ஆண்டனா மேல தாக்க அந்த ஆண்டனாக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. அதனால அவளுடைய உடம்புலயும் பயங்கரமா மின்சாரம் பாயுது. அடுத்த நொடியே ஹீரோயினும் 2வது மாடியில இருந்து கீழே விழ ஹீரோவுக்கு பக்கத்திலேயே அப்படியே அசைவு இல்லாம கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மெதுவா அப்படியே சுயநினைவுக்கு வந்து எந்திரிக்கிறாரு. உடனே அவருக்கு தன்னுடைய குழந்தை ஞாபகத்துக்கு வர மாடிக்கு ஓடி போய் குழந்தையை காப்பாற்றணும்னு வர. ஆனா அந்த டைம்ல தான் இறந்துட்டாங்கன்னு நினைச்சு போன நம்ம ஹீரோயின் மறுபடியும் எழுந்து நிக்கிறா. அடுத்த நொடியே ஹீரோடைய கழுத்தை பிடிச்சி அவன் அப்படியே மேல தூக்க கழுத்து இருக்க ஹீரோவுக்கு மூச்சே விட முடியல. எவ்வளவு போராடியும் அந்த பிடிப்புல இருந்து அவனால தப்பிக்கவே முடியல. அவனுடைய உயிர் போக போற கடைசி செகண்ட்ல பக்கத்து வீட்டாண்டியும் இன்னொருத்தரும் பதறிக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. ஆனா அவங்க 2 பேருடைய கண்ணுக்கும் அங்க எந்த ஒரு தீய சக்தியும் தெரியல, எந்த ஒரு பேயும் இல்ல, ஹீரோயினும் அங்க இல்ல. ஸோ உண்மைக்குமே அங்க நடந்துட்டு இருந்தது வேற ஒண்ணு. அதாவது இப்பதான் மிகப்பெரிய ட்விஸ்டே என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய கழுத்தை தானே ஒரு கயித்துல மாட்டிக்கின்னு அப்படியே உயிரை விட்டுட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்ததுமே 2 பேரும் பதறி போய் ஓடி வந்து உடனே அந்த கயித்தை அவுத்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே சுய நினைவுல இல்ல. அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என் மனைவி எங்க, என்னுடைய குழந்தை எங்க, நான் அவங்களை காப்பாத்தணும் விடுங்க அப்படின்னு வெறித்தனமா கத்த. அப்பதான் பக்கத்து வீட்டாண்டி கோபத்துல ஹீரோவை ஓங்கி ஒரு அற அறிஞ்சிட்டு முதல்ல சுய நினைக்கு வா, உன்னுடைய ஒய்ஃபும் குழந்தையும் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கத்த. இப்பதான் நமக்கே அப்படியே மண்டை ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா அது இப்படி ஒரு ட்விஸ்டான்ற மாதிரி பாக்குறதுக்குள்ள ஹீரோ அப்படியே வரைஞ்சு போயிட. இங்கதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த மொத்த கதையுமே அப்படியே தலைகீழா மாத்துற அளவுக்கு ஒரு உண்மை வந்து வெளியில வரும். அதாவது உண்மையிலேயே ஹீரோயினுடைய மரணத்துக்கு காரணமே ஹீரோ தான். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் சூதாட்டத்துக்கு அடிமையானது ஹீரோயின் என்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, ஆனா உண்மையாவே சூதாட்டத்துக்கு அடிமையானது ஹீரோவே தான். சூதாட்டத்துல தொடர்ந்து பணத்தை இழந்து கடனுக்கு மேல கடன் வாங்கி ஒரு கட்டத்துல மொத்த கடனுக்குள்ளேயும் மூழ்கி போன ஹீரோ தன்னுடைய வீடு, நிலம், சொத்து எல்லாத்தையுமே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அப்படி கடைசியா தன்னுடைய நிலத்தையும் வித்துட்டு அந்த நேரத்துல கர்ப்பமா இருந்த ஹீரோயினையும் கூட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கு திரும்பிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட இனிமேல் நான் சூதாட மாட்டேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன், ஒழுங்கா வேலை செஞ்சு உன்னையும் நம்ம குழந்தையுமே சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருப்பான். ஆனா அந்த சத்தியத்தை அவனால காப்பாற்ற முடியல. அதுக்கு பதிலா அந்த ஒரு நாள்லயே ஹீரோ அவனுடைய ஒய்ஃபையும் இன்னும் இந்த உலகத்தையே பார்க்காத அவனுடைய குழந்தையுமே மொத்தமா இழந்துட்டாரு. ஸோ தன்னாலேயே தன்னுடைய ஒய்ஃபும் குழந்தையும் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த கொடூரமான உண்மையை நம்ம ஹீரோவால ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அந்த கில்ட்டுனால, அந்த வலியினால எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோடைய மனசை ஃபுல்லுமே உடைச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ரியாலிட்டி எது, இமேஜினேஷன் எது அப்படின்ற மாதிரி தெரியாத அளவுக்கு ஹீரோடைய மனநல மாறி போயிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பழங்கால கல்லறை, சாபமிடப்பட்ட நெக்லஸ், மரபொம்மைக்குள்ள அடப்பட்ட தீய ஆன்மா, இறந்து போன ஹீரோயின் மறுபடியும் உயிரோட வந்தது, இது எல்லாமே ஹீரோடைய மனசுக்குள்ள அவனே உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஹாலோசினேஷன். உண்மைக்குமே ஹீரோ தினம் தினம் அழுகி போன ஒரு மரக்கட்டையை கட்டி பிடிச்சிட்டு அதுதான் அவனுடைய மனைவின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவனுடைய பைத்தியம் அதோட நிக்கல. ஒரு கட்டத்துல அவனுடைய வைஃப் வந்து இறந்துட்டாங்கன்ற உண்மையை அவனால ஏத்துக்க முடியாம ஹீரோ தன்னுடைய கையாலேயே ஹீரோயினுடைய கல்லறை தோன்றான். அங்கிருந்து அவனுடைய மனைவியோட உடம்பு வெளியில எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நைட்டும் அந்த உடம்பை கட்டி பிடிச்சி தூங்கி இருக்கிறான். பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லா உண்மையுமே சொல்லியும் ஹீரோவால அதை ஏத்துக்க முடியல. இன்னுமே அவனுடைய மனைவியும் குழந்தையும் உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி நினைச்சு அதே ஹாலோசினேஷனுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ தன்னுடைய மீதி வாழ்க்கை ஃபுல்லத்தையுமே ஒரு மனநல மருத்துவமனையோட 4 சுவருக்குள்ள கழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து யாருமே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டோம்ல. அதுவும் இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த பழங்கால சடங்குலாம் இருக்கு இல்லையா, அதான் அந்த சூனியம், அதான் குயின் ஆப் ட்ராங்குன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதான் இறந்த உடம்புக்குள்ள தீய சக்தி புகுந்து மறுபடியும் உயிரோட எழுந்து வர்ற அந்த கான்செப்ட். இது எல்லாமே இந்த படம் ஃபுல்லுமே பயங்கரமான அப்படியே இந்த ஹாரரை வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஆனா கடைசி 10 நிமிஷத்துல வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கவும் மாட்டீங்க இல்லையா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த பேய், பிசாசு, அந்த தீய சக்தி எல்லாமே உண்மைன்னு நம்ப வச்சுட்டு கடைசியில் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள இருந்து உருவான ஹாலோசினேஷன்ற மாதிரி ரிவீல் பண்றாங்க. ஆனா ஒருவேளை இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேய்களை விட ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள உருவாகிற சில பேய்கள் வந்து ரொம்பவே ஆபத்தானது, அதுலயும் அந்த சூதாட்டம்ன்ற பேய் இருக்கு, அது உண்மைக்குமே ரொம்பவே கொடூரமானது தானே. கண்டிப்பா எல்லாத்த விட மோசமானது இந்த சூதாட்டம் தான், கேம்பிளிங் தான். ஒரு தடவை அதுக்கு மட்டும் அடிமையாக்கிட்டோம்னா முதல்ல பணத்தை இழப்போம், அதுக்கப்புறம் சொத்தை இழப்போம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் இழப்போம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த டேரக்டரும் சொல்ல வந்திருக்கிறாரு. ஸோ சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.